நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து லேசாக கசக்கிட்டு முகர்ந்து பாருங்கள். அதில் ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் தரக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு கார்பசோல் ஆல்கலாய்டு அப்படிம்பாங்க. அந்த கார்பசோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. இன்றைக்கு வெளிநாடுகளில் வரக்கூடிய பல மூலிகை மருந்துகளில், நம்ம நாட்டு மருந்துகளில் இருக்குங்கிறது வேற விஷயம், வெளிநாட்டு மூலிகை மருந்துகளில் கூட அவங்க முக்கியமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு விஷயம் என்னென்னா அது தனியாக வராது, கூட 2-3 இதை சேர்த்துட்டு வரும். கூடவே இரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா அது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும்.